ஹாய், சென்னையிலேருந்து வால்பாறை ரூட்டை பற்றி பார்த்தலாம். சென்னையில் வண்டி எடுத்து ஸ்ட்ரைட்டாக சேலம் ரூட்டுக்கு போயிடுங்க. கள்ளக்குறிச்சி சேலமில் நைட்டு போயிட்டு தங்கிடு. ஒரு ரூம் ஸ்டே கூட எடுத்துக்கோ. தங்கிட்டு கரெக்டாக 6 மணிக்கு வெளில வந்துடும். 6 மணிக்கு வண்டி எடுத்துருங்க. ஸ்ட்ரெயிட்டு டுவர்ட்ஸு வால்பாறை. அந்த சேலம் வந்து வெளில வந்தோன்னா சைடில் மலைகள்லாம் இருக்கும். இஃப் யூ ஆர் லக்கி யூ கேன் கெட் தட் ஆரஞ்சு கலர் அவுட்லைன் அந்த மலைகள். சரியா? சன்ரைஸ் ஆகும். ஸோ அப்படியே அந்த மலை இருக்கும், அதுக்கு மேலே அந்த வானம் இருக்க மாதிரி இருக்கும். அப்படியே அது வானம் ஆரஞ்சு கலரில் இருக்கும். ஸோ இதை நீ பார்க்கும்போது கண்டிப்பாக ஃபோன் எடுத்து வீடியோ எடுக்கணும்னு தோணும். பட் வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணு, அது பாரு, நல்லா கவனி. அந்த ரோடு ஃபுல்லாகவே அந்த உன்னோட லெஃப்ட் சைடில் அப்படியே அழகாக தெரியும். அது நிதானமாக கவனி. அதுக்கப்புறம் வீடியோ எடு அண்ட் போயிட்டே இருந்தேன்னா ஸோ 2 ரூட்டு பிரியும். கோயம்புத்தூர் ஹைவேஸு, இன்னொன்று வந்து திருப்பூர் ஊருக்குள்ளே போகிறேன். ஊருக்குள்ளே போயிட்டு போனோன்னா அந்த டிராஃபிக் திங் இருக்கும். ஸோ இதுக்கு நீ என்ன பண்ணணுன்னா இந்த பொள்ளாச்சி ரூட்டு அது பிடிக்கும். ஸோ இது வந்து இந்த கோயம்புத்தூர் போகிற ரூட்டுக்கும் இதுக்கும் நடுவில் ஒரு கட்டு வரும். அந்த கட்டை பிடிச்சிட்டு பொள்ளாச்சி ரூட்டு பிடிச்சிட்டா ஃபுல்லாக தென்னை மரம் இருக்கும். சிங்கிள் ரோடு, விடு வண்டியை. சைடில் பார்த்தா அப்படியே உனக்கு விண்மில்ஸ்லாம் தெரியும். காற்று சுத்தமான காற்று போகும். தயவு செஞ்சு அந்த காற்றை வாங்குங்க ப்ளீஸ். அண்ட் அந்த ரூட்டில் போயிட்டே இருந்தீங்கன்னா இளநீர் கடைகள்லாம் இருக்கும். ஸோ வாங்கி இளநீர் குடிங்க, அங்கே இருக்க அவங்ககிட்ட பேசுங்க அண்ட் யூ வில் கெட் தட் கைண்ட் ஆஃப் வைப். அவங்க சொல்லுவாங்க நிறைய விஷயங்கள். இப்போ இங்கே போக நல்லாயிருக்கும், அங்கே போக நல்லாயிருக்கும், இந்த டைமில் இது நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு. அதெல்லாமே கேளுங்க. கேட்டுட்டு ஆலியா டேம் வரும் போகிற வழியில். ஆலியா டேம் வந்து குளிப்பாங்க. ஸோ அது அந்த பார்க்குறதே நல்லாயிருக்கும். அந்த பிரிட்ஜே நல்லாயிருக்கும் பார்க்க. ஸோ வீடியோ எடுத்து கூட எடுக்கலாம். சரியா? இடத்த முடிச்சுட்டு போகிறேன்னு லெஃப்ட் சைடில் இதை சுற்றியே ஒரு மலைகள் தெரியும். ஸோ மேலே வானம் ஒரு மலை, அதில் ஸ்பெசிஃபிக்காக ஒரு மலை பெருசாக இருக்கும். அது வந்து ஒரு ரூட்டில் இருந்துகிட்டே இருக்க ஒரு மலை. அந்த மலையை பார்த்தோன்னே அவ்வளோ அழகாக இருக்கும். மேலே போய் உட்காந்தா அந்த மலை மேலே உட்காந்தா எப்படி இருக்கும்? அப்படி ஒரு யோசனை எனக்கு. சரியான எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரோ. ஓகே, அதாவது அதான் ட்ரெய்லர் ஃபார் வால்பாறை. உள்ளே போகிறோம். ஃபஸ்ட்டு ஸ்பாட்டு ஒரு டீ எஸ்டேட் மாதிரி வராங்க. சரிங்களா? ஒரு மலை மாதிரி வரும். அது மேலே மரங்கள்லாம் இருக்கும். அந்த இடத்துல கண்டிப்பாக அது ஸ்பாட்டு. ஏன்னா வந்து நிறைய பேர் அங்கே இருப்பாங்க, நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஸோ அங்கே வண்டி நிறுத்திட்டு ஓடுங்க, ஆடுங்க, கத்துங்க, என்ன வேணால் பண்ணுங்க. அப்படி இருக்கும். சில்னஸ் இன் பிரெத், சில்னஸ் இன் காற்று. ஓடனேன்னு வை. நான் ஓடுறதுனால உங்களுக்கு சொல்கிறேன். போய் பாருங்க. ஐயோ, மனசு அதில் பாரமே கொண்டு அந்த மாதிரி இருக்கும். போங்க, ஃபோட்டோ எடுங்க, வீடியோ எடுங்க, என்ன வேணால் பண்ணுங்க. ஓகேவா? வால்பாறை இப்போ ஒன்றும் வால்பாறை வரல, இன்னும் உள்ளே வளைஞ்சு போகும். இந்த டைமில் உனக்கு ஒரு மழை வந்துட்டுன்னு வரண்டா. சீரியஸ்லி இந்த கிளைமேட்டுங்கிறது மாறிட்டே இருக்கும். ஒரு 1 hour 2 hour லைட்டாக வானங்கள் கூடும், திடீர்னு ஸ்ப்ரிங்கிள் ஆகும், ஸ்ப்ரிங்கிள் அப்படியே கூட இருக்கும், சம்டைம்ஸ் ஸ்ப்ரிங்கிள் மழையாகும். ஸோ ஒரு மழை அப்படி இருக்கும். ஒரு மழையில் நீ நனைஞ்சிட்டு ஒரு பஸ் ஸ்டாண்டில் போயிட்டு போய் ஒதுங்கினு ஒதுங்கிட்டு அங்கே ஒரு சவுண்டு கேட்கும். அந்த பஸ் ஸ்டாண்ட் ஒதுங்க மழை சவுண்டு ஏஸ்தட்டிக்காக இருக்கும். சவுண்டை கேட்டுட்டு வண்டி எடுத்து போயிட்டே இருந்தேன்னா அப்படி ஒரு குதூகலம் வரும் உனக்கு. அப்படி ஒரு ஹாப்பினஸ் வரும். நான்லாம் ஓன்னு கத்துனேன். இட் கேம் ஃப்ரம் மை ஹார்ட்டுன்னு தான் நான் சொல்லுவேன். நான் வந்து எதுவும் ஆர்டிஃபிஷியலாக பண்ணல. இங்கே கத்தணும்னு தோண்டி நான் கத்துறேன். அப்புறம் நிறைய ஸ்பாட்ஸ்லாம் வரும். நீங்கள் கூட்டங்கள் கொஞ்சம் இருக்கிற இடமே அது ஸ்பாட்டு தான். சரிங்களா? அப்புறம் இருந்து பார்த்து பொறுமையாக போங்க. அண்ட் வால்பாறை உள்ளே போனால் இன்னும் கதைகள் இருக்குது. வால்பாறையில் வந்து இந்த சந்தைலாம் இருக்கும், அந்த கடைகள்லாம் நிறைய இருக்கும். நைட் டைம்ஸில் கூட்டமாக இருக்கும். அண்ட் அங்கே சில ரெஸ்டாரண்ட்ஸ், ஒரு 2 ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது. ஸ்பெசிஃபிக்காக நான் உங்களுக்கு வந்து வீடியோஸ் போக நான் உங்களுக்கு சொல்கிறேன். அங்கே போயிட்டு ஸ்பெசிஃபிக் ரெஸ்டாரண்ட்ஸ் ஒரு 2 ரெஸ்டாரண்ட்டு மெயினாக சொன்னாங்க இருக்க ஏரியாஸில். ஸோ அந்த ரெஸ்டாரண்ட் போயிட்டு சாப்பிட்டு இதோடு நிறுத்தக்கூடாது. வால்பாறையிலேருந்து அதிரப்பள்ளி பிடி சரியான ரூட்டு ப்ரோ. அது வால்பாறை டு அதிரப்பள்ளி. அடுத்த வீடியோவில் பெரிய வீடியோவில் நான் சொல்கிறேன். இது பெரிய வீடியோ தான் போயிருக்கு. நல்லா இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் டு மிஸ்டர் விலாக். சாரி ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருக்கேன், பட் ஐ லவ் டாக்கு. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான டாக்கு பேசலாம், தப்பு இல்லை.